8 வருடம் தொடர்ந்து போரிட்டும் கைப்பற்ற முடியாத ஒரு கோட்டை. பிரிட்டிஷாரால ட்ராய் ஆஃப் ஈஸ்ட்னு அழைக்கப்பட்ட ஒரு கோட்டை. போர்க்காலங்கள்ல எதிரிங்க ஊடுருவக்கூடாதுன்னு இந்த பிரிட்ஜை தகர்த்துருவாங்களாம். அப்போ இந்த கோட்டை கம்ப்ளீட்டா ஐசோலேட் ஆயிடும். அதுதான் திருவண்ணாமலை மலை. இல்லை ஷேர் பண்ணல. அது பண்ணிங்கன்னா எல்லாரும் அப்படியா? இல்லை நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்களான்னு தெரியல. உனக்கு தெரியும்ல ஹைக்கிங் ராஜா. ஜஸ்ட் ஹைக்கிங் ராஜான்னு போட்டிங்கன்னா குரூப் ரைடுக்கு கேதர் ஆன இடத்துல கலைய சொல்லி காவல்துறை நண்பர்கிட்ட இருந்து பிரஷர். பல தடைகளை தாண்டி தான் இந்த ரைடுக்கே கிளம்புறோம். மொத்தம் ஒரு 80 பேர் குரூப் ரைட் கிளம்பணும் செஞ்சி கோட்டையை நோக்கி. இது ஒரு பைக் அண்ட் ஹைக் ப்ராஜெக்ட், அசோசியேஷன் வித் டெக்கத்லான் சென்னை. ஸோ இது ஒரு ஷார்ட் ரைடு தான். சென்னை டு செஞ்சி கோட்டை 150 கிலோமீட்டர்ஸ், 2 hours ரைடு தான். ரைடு கிளம்பியாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் யாரும் பண்ணல. செஞ்சி கோட்டையை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணிவிட்டு அங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கலான்னு ஒரு பிளானு. அதுக்கப்புறம் குரூப்பாக ஹைக்கிங் பண்ணி ராஜா கோட்டைக்கு டாப்புக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் ஐடியா. செஞ்சிக்கு வந்துட்டோம். இங்கே செஞ்சி கோட்டை பேஸ் கேம்ப் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் பார்த்துட்டு அங்கே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். 8 வருட தொடர் போரிட்டும் முகலாயர்களால் கைப்பற்ற முடியாத ஒரு கோட்டை. மராத்திய மன்னன் சத்ரபதி சிவாஜியால் வியந்து புகழப்பட்ட ஒரு கோட்டை. ஆங்கிலேயர் பிரிட்டிஷால் ட்ராய் ஆஃப் ஈஸ்ட் என்று அழைக்கப்பட்ட ஒரு கோட்டை. அதற்கு அர்த்தம் செஞ்சி கோட்டை ஏசியாவிலேயே எந்த மிலிட்டரியாலேயும் ஊடுருவவே முடியாத ஒரு அற்புத கோட்டை. இத்தகைய புகழ்பெற்ற கோட்டையை கட்டியது ஒரு தமிழ் மன்னன் ஆனந்த கோனார். வாங்க என்னோட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்க. கோட்டைக்குள்ள நுழைஞ்சிட்டோமா? இது ஏன் தெரியுமா ஜிக்ஸாக கட்டியிருக்காங்க? ஏன் தெரியுமா ஜிக்ஸாக கட்டியிருக்காங்க? எதிரி வந்தாங்கன்னா அப்படியே மறைஞ்சிருந்து ஒரு இடத்துல அதுக்கு மேலே இருக்கிறது தான் கோட்டையா? ஆமாம்.
ஆனால் நம்ம வேணா இந்த கோட்டை ஏறலாமேன்னு கேட்குறேன். இல்லை இல்லை அப்புறம் நோட் பண்ணி குரங்கு சேட்டை போக மாட்டேங்குது. அமுதன் நீ வேணா ட்ரை பண்ணலாமே, எனக்கு கண்டன் கிடைக்கும். அழகா இருப்பா ராஜாவுடைய சிம்மாசனம் அது. ஆமா 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 சிம்மாசனம் அதுவா அவர் டீம். இந்த பக்கம் வாங்கடா. அவர்கிட்ட நம்ம தண்ணி கொடுத்துருக்கேன். கப்பல் கப்பல் அசோக் அசோக் யாரா கட்டினது? ஒரு ஆன்சியன் தமிழ். இவ்வளோ பெரிய மனை கட்டினா அவன் எவ்வளோ பஸ்ஸாடா இருப்பான். அப்போ இப்போ இதில் தான் படுத்து தூங்கிருப்பானோ. ஆமா ஆமா கழுத்து அவ்வளோ படுத்து தூங்கிடுவான். அவன் மனுஷனா இல்லை. இதுதான் ராஜாவுடைய சிம்மாசனம். இதுக்கு ஆப்போசிட்ல தான் அரங்கேற்றம் நடக்குமா. அத வந்துட்டு ராஜா இங்க உக்காந்துட்டு தான் ரசிப்பாருன்னு சொல்றாங்க. பார்த்தாலே பிரம்மாண்டமா இருக்கு. இது மேல போலாமா? பாருங்க மக்களே, இப்ப நம்ம எங்க போறோம்னா இவர் போற இடத்துக்கு தான் நம்மளும் போறோம். இல்லை ஜஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேரளாவா? எல்லாம் பாத்துக்கங்க. அது தெரியுது இல்லையா? அங்கதான் இருக்கும். பாத்துட்டு இல்ல போலாம். அது வரைக்கும் ஏறி மறுபடியும் கீழே இறங்கி அந்த காலத்திலே கட்டியிருக்காங்க ஸ்ப்ரிங் டைப் ஸ்டேர்கேஸ். அவங்க இப்போதான் வராங்க, நம்ம ஏறி இறங்கிட்டோன்னு சொல்ல செஞ்சு. கண்டிப்பாக ஒரு ஜம்ப் போடாம நான் போட்டுருவேன். பெட் எவ்வளோன்னு சொல்லுங்க, அது ஏற்ற மாதிரி தான் ஜம்ப் இருக்கும். பெட் இது மேலனா சேர்ந்து குதிக்கலாம். சிஜிலோ தொங்கி குதிக்கலாம். அப்படியே குச்சா மாட்டிப்போம். தொங்கி குச்சாலுமே கால்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த காலத்திலேயே வெறும் கற்களை கொண்டு ஸ்பைரல் டைப் ஸ்டேர் கேஸ் கட்டியிருக்காங்க. அதுதான் ராஜகிரி மலை, ராஜா கோட்டை இருக்கிற இடம். அதுதான் ஹைக்கிங் பண்ணி ஏற போறோம் நம்ம. அது பக்கத்திலேயே கிருஷ்ணகிரி இருக்கு மலை, அத ராணி கோட்டைன்னு சொல்றாங்க. ராஜகிரி மலை ஹைக்கிங் பண்ணி பார்க்கவே ஒரு நாள் ஃபுல் ஆயிடும்னு நினைக்கிறோம். பார்ப்போம். இது ஆலமரம்னு நினைக்கிறேன். நல்லா பெருசா இருக்கு. மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இந்த மலையில தண்ணி ரொம்ப அவசியம் போல இருக்கு. தலைவர் இதுதான் லாஸ்ட் நினைச்சு வந்துட்டு இருக்கிறாரு. வீடியோ பிடிச்சிட்டு கடைசியில் அது வேட்டுன்னு போட்டிருக்கு. அது வெளியில வராங்க. இங்க அமுதன் மனசுல நினைக்கிறதால என் பேர் சொல்லிடுவான். மராத்திய அரசர்கள் இந்த கோட்டையை கைப்பற்றிய பிறகு அமைக்கப்பட்ட பேரங்கி இது. கிழக்கை நோக்கி அமைச்சிருக்காங்க. நம்ம போக வேண்டிய இடம் அங்க இருக்கு. இப்போ பேர் கிரில்ஸ் மாதிரி வந்துட்டு இவர் இதை புழுவை சாப்பிட போறாரு. என்ன அப்படி லைட்டா காட்டிட்டு காமிச்சிட்டு அப்புறம் நான் சிஜில பண்ணிட்டேன். இது நடுத்திட்டு குளம்னு சொல்றாங்க.
சுமார் 400 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இது அந்த காலத்தில் ராஜாக்களால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. எதற்காகனா கீழே இருக்கிற கல்யாண மஹாலில் இருக்கிற ஃபவுண்டெயினுக்கு தண்ணி தேவைப்பட்டதாம். குளத்திலிருந்து கிராவிட்டி மூலமாக சுடுமண் குழாய் வழியாக தண்ணி போயிருக்கு. ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ப்ரெஷரையும் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஒரு இன்ஜினியரிங் மார்வல் தான். அதுதான், அதனால தான் நான் 2 பாட்டில், எனக்கு இதுவே 10ஆவதுன்னு நினச்சேன். நீனால தான் சின்ன பாட்டில் வாங்கிட்டு வர. அது எனக்கு இப்போ தான் புரியுது. அதுலேயே ஒரு தொண்டை கொடுத்தா இதுக்கு பிஸ்கெட் வேறு எடுத்துகிட்டு வர நீ. அது பிஸ்கெட் சாப்பிட்டா வச்சுக்க, அவ்வளோதான், மொத்த தண்ணி குடிக்கணும். அப்புறம் அது டைஜஸ்ட் ஆகிற வரைக்கும் உட்காந்துக்கணும். பிஸ்கெட் டீஹைட்ரேஷன் தான் ப்ராப்ளமே இந்த இதுவில் பொறுத்த வரையும். சன்லைட்டில் கேப் வேறு இல்லாமல் இருக்கா போட அப்போ இல்லை, அது வேர்த்துச்சு போன ஃபுல்லாக. இது யூவி 50+. நம்ம ஆளுங்க நமக்காக வெயிட் பண்ணுறாங்களா? அதுக்கு இல்லை, டயர்ட்னஸ் இங்கே ஒரு வழி ரீஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆமாம், இது என்ன ரேலைவா இருக்குன்னு தெரியல. பின்ன எதுக்கு ரேட்டு ராஜகிரி டயர்டாகிடுறதுல நீங்கள் வந்துட்டு பாதிலே போயிடுறதுல. இதோ வந்துருச்சு. நம்ம போக வேண்டிய இடம் அங்கே இருக்கு. இப்படி சிக்ஸாக என்ன ஈஸியாக இருக்கும், ஏறது தள்ளு ட்ரை பண்ணி ரொம்ப தூரம் இல்லை. அது ஈஸியாக இருக்கு. நீங்கள் தான் Tell me to take risk this spot. No, just kidding. See yourself. There is a shadow. Let's go take this. போலாம். அடுத்து போதும். உள்கோட்டை சுவர் வந்துடுச்சு. அந்த காலத்திலேயே ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா ஹைட்டா கட்டியிருக்காங்க கற்களாலேயே. இந்த பிரிட்ஜு தான் உள்கோட்டையை கனெக்ட் பண்ணுது. இந்த கனெக்டிங் பிரிட்ஜை போர்க்காலங்களில் வீரர்கள் வந்து தகர்த்துருவாங்களாம். இதை அப்போது இந்த கோட்டை நல்லா ஐசோலேட் ஆகிடும். உட்புக முடியாத கோட்டைன்னு பேர் வாங்கினதுக்கு இதுவும் ஒரு காரணம். தானிய களஞ்சியம் 1 போர்க்காலங்களில் தானியங்களை சேகரித்து வைக்கிற இடம். கோட்டைக்குள்ளே இருக்கிற கடைசி என்ட்ரன்ஸ் இதுதான். இந்த ரைட் சைடு போனால் டெர்ஷரி ஹவுஸு. அந்த காலத்தில் ராஜாங்க வரி வசூல் பண்ணுறதெல்லாம் சேகரித்து வைக்கக்கூடிய இடம் அங்கே. இரண்டாவது நெற்களஞ்சியம். தானியங்கள் எல்லாம் வந்து சேகரித்து வைக்கிற இடம் இங்க. எப்படி வந்தீங்க? ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துருக்கீங்க. அவ்வளோதான். இங்கே தான் இது ஆடியன்ஸ் ஹால். உள்ளே போய் பார்க்கலாம். ஃபுல்லாக இஸ்லாமிக் ஆர்கிடெக்சரில் கட்டியிருக்கிறாங்க. இது முகலாயர்களுடைய பீரியடில் தான் வந்து இந்த ஹாலை கட்டியிருப்பாங்க.
இந்த விண்டோ வழியாக பார்த்தோம்னா மணிமண்டபம் தெரியுது. ஃபுல் வியூவும் நல்லா இருக்கு. இங்கே ஃபைனல் சப்மிட்டில் ராஜாங்க காலத்தில் கட்டின ரங்கநாதர் கோயில் ஒன்று இருக்கு. இதுதான் மணி கோபுரம், பெல் டவர். இந்த ஆர்கிடெக்டும் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் ஆர்கிடெக்ட். முகலாயர் பீரியடில் தான் இதை கட்டியிருப்பாங்க. அந்த பெல் டவருக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே ஒரு வழி ஒன்று போகுது, போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இங்கே பேரங்கி இருக்குது. ஒரு மண்டபம் மாதிரி கட்டிட்டு அதில் ஒரு பேரங்கி வச்சுருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு. இதுவும் மராத்திய பீரியடில் தான் வச்சுருப்பாங்க. ஈஸ்ட் ஃபேஸிங். இங்கேருந்து எதிரிகளை வந்து கண்காணித்து தாக்குவாங்க போல். எங்களுடைய செஞ்சி ஹைக்கிங் ப்ராஜெக்டோடைய ஃபைனல் சப்மிட் டாப்புக்கு வந்துட்டோம். எல்லாரும் கேதர் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எண்பது பேரும் வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது. இங்கிருந்து வியூ பாயிண்ட் பாருங்க. இங்கேருந்து கிருஷ்ணகிரி மலை, அதாவது ராணி கோட்டை இருக்கிற இடம், அதுக்கப்புறம் ராஜா காலத்தில் கட்டின கல்யாண மஹால் தெரியுது, யானைக்குளம் தெரியுது, நம்ம வந்த என்ட்ரன்ஸு தெரியுது. கோட்டை சுவரெல்லாம் இங்கேருந்தும் நல்லா தெரியுதுங்க, கீழே இருக்கிற கோட்டை சுவரெல்லாம். ஹைக்கிங் சப்மிட் முடிஞ்சது. இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம் எல்லாரும். வாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் என்னென்ன இருக்குன்னு. இந்த கோட்டையோட ஹிஸ்ட்ரி என்னன்னா, 12ஆம் நூற்றாண்டில் ஆனந்த கோனார் என்ற ஒரு தமிழ் மன்னரால் முதல்ல இந்த கோட்டையை கட்டப்பட்டது. இந்த ராஜகிரியில தான் வந்து அவர் கட்டி ஆண்டுட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் தம்பி கிருஷ்ணகிரி கோட்டையை ஆண்டு வந்துட்டு இருந்தார். அதை நம்ம ராணி கோட்டைன்னு இப்போ சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்த மற்ற கோனார் வம்சாவளியினரே இதை ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இங்கிருந்து தெரியுதுங்க நல்லா திருவண்ணாமலை. இந்த கோட்டையோடைய சிறப்பம்சமே இந்த 3 மலைகளையும் இணைச்சு, அதாவது கிருஷ்ணகிரி, ராஜகிரி, சவுக்கிராவ் அப்படின்னு ஒரு மலை இருக்கு. இந்த 3 மலைகளையும் இணைச்சி 13 கிலோமீட்டருக்கு கோட்டை சுவர்களை எழுப்பி இதை ஆண்டுட்டு வந்திருக்காங்க. அதனால தான் மற்ற மன்னர்களால் இதை பிடிக்க முடியாததுக்கு முதற் காரணமே.
கிரானரி 1 தானிய களஞ்சியம். இதில் தாங்க ஆக்சுவலாக இந்த போர்க்காலங்களில் தானியங்களெல்லாம் சேகரித்து வைக்கக்கூடிய இடம். நம்ம இங்கே ஜஸ்ட்டு மேலே போய் பார்ப்போம். ஆக்சுவலாக உள்ளே தான் வந்து தானியங்கள்லாம் சேகரிப்பாங்க. இது மேலே போடக்கூடிய வழி போல். வியூ பாயிண்ட் நல்லா இருக்குங்க. இன்னர் ஃபோர்ட்டை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கோம். இங்கேருந்து வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்கேருந்து எதிரிங்களை வந்து கண்காணிப்பாங்க போல இருக்கு. போர்க்காலங்களில் இந்த உடன் பிரிட்ஜை வந்து கம்ப்ளீட்டாக தகர்த்துருவாங்களாம் உள்ளே இருந்துக்கிட்டு. அப்போ வந்துட்டு எதிரிங்களால் உள்ளே ஊடுருவ முடியாதான். இங்கிருந்தே வந்து தாக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். கம்ப்ளீட்டாக இந்த பிரிட்ஜை மட்டும் கொலாப்ஸ் பண்ணிடுவாங்க. தமிழ் மன்னர்களுக்கு அப்புறம் 14ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசர் வந்து இந்த கோட்டையை கைப்பற்றி ஆண்டு வந்தார். அதற்கப்புறம் 16ஆம் நூற்றாண்டில் மராத்திய மன்னர் சத்ரபதி சிவாஜியால் இந்த கோட்டை கைப்பற்றப்பட்டது. அதற்கப்புறம் 17ஆம் நூற்றாண்டில் தான் முகலாய மன்னர்கள் வந்தாங்க. அவங்க 8 வருஷம் தொடர்ந்து போரிட்ட பிறகு தான் இந்த கோட்டையை பிடிக்கவே முடிஞ்சது. அதற்கப்புறம் கொஞ்ச நாள் ஃப்ரெஞ்சு ஆண்டாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக பிரிட்டிஷ் கைக்கு வந்தது. உள்கோட்டை சுவரை கரெக்டாக அந்த பெரிய பாறை மேலே அமைச்சிருக்கிறாங்க. எதிரிங்க வந்து உள்ளே ஓடுறோம்னா அந்த பெரிய பாறையை தான் ஏறி ஆகணும். அவங்களுடைய தாக்குதலுக்கும் ஈடுபட்டு ஏறது கஷ்டமான விஷயம்தான். இங்கே அந்த இடத்துக்கு சர்க்கிள் நம்ம விட்டுருலாம். யூடியூப் வச்சிருக்கீங்களா? ஆமாங்க, என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்படியா? சொல்லுங்கள் என்ன சேனல் சொல்லுங்கள். ஹைக்கிங் ராஜா. ஹைக்கிங் ராஜாவா? சரி சரி. இந்த இதில் குரூப்பில் உங்கள் வீடியோ போட்டு விடுங்க. நாங்கள் அப்படியே அதுலேருந்து எடுத்து ஷோர் நானும் போட்டு விட்றோம் வீடியோ. உங்கள் நேம்? எந்த டேடி சன் சேனல் நேம். பேர் அக்பர். சேனல் நேமே டேடி சன். டேடி சன். ஓகே. பார்த்தேன். ரெஸ்ட் எடுத்துகிட்டே போங்க. ஆமாம் ஆமாம், வழுக்குது அது. சார்
மலை ஏறும்போது பார்த்தோம்ல அந்த நடுத்திட்டு குளம் இது. ரங்கநாதா டெம்பிள், ஃபோர்ட்டுக்குள்ளேயே ஒரு டெம்பிள். இதுவும் பழைய ராஜாங்க காலத்தில் தான் கட்டியிருப்பாங்க போல இருக்கு. போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க கோயில். இங்கேருந்து பார்க்க உள்ளே போவோம். கோயிலுக்குள்ள மூலவர் சிலை எதுவும் இல்லை, எம்டியாக தான் இருக்கு. எல்லாம் மொகல்ஸ் பீரியடில் திருடி இருப்பாங்க போல இருக்கு இந்த சிலையும். இந்த இடத்துல சொனை ஒன்று இருக்குது. இதுவும் பழைய காலத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ட்ரக்கிங் முடிஞ்சதுங்க, மலை ஏறி இறங்கியாச்சு. அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம் போய். எலிபேண்ட் டேங்க் நல்ல பெரிய குளமாக இருக்குங்க. இதுவும் ராஜாங்க காலத்தில் தான் கட்டியிருப்பாங்கன்னு நம்பப்படுது. இது எதுக்காக கட்டியிருக்காங்கன்னா யானைகளெல்லாம் குளிப்பாட்டுறதுக்காக கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ட்ரன்ஸ், யானைங்க நுழையிறதுக்கு என்ட்ரன்ஸ் வேறு இடத்துல இருக்குது. குளத்துக்கு போகிறதுக்கு இங்கே ஒரு தனி ஒரு வழி ஒன்று இருக்குது. ஹைக்கு தேங்க்யூ அப்படின்னு ஒரு ரிவ்யூ போட்டுருங்க. அப்படி பண்ணா அடுத்த இடத்துக்கு அவங்க ஸ்பான்சர் பண்ணுவானுங்க. அப்படியே பார்த்து பண்ணுங்கப்பா. இந்த வாட்டி போயிட்டு வெளில சொல்ல கூட ரெக்கார்ட் பண்ணாதீங்க. நீங்க ரெக்கார்ட் ஆயிடுச்சுல, ரெக்கார்ட்ல போயிடுச்சு. எப்பயோ ப்ளூ ஆமா, ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ்ல அடுத்து ஸ்பான்சர் வரும் நமக்கு. என்ஜாய் பண்ணு. கங்க்ராட்ஸ்டா, எல்லாம் கிளாப் பண்ணுங்கப்பா. அப்புறம் அருண். ஓகே மக்களே, வேற ஒரு எபிசோட்ல மீட் பண்ணுவோம்.